ஹலோ மீட் மிஸ் மித்து நான் தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் திவாகரோட இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணுறது இந்த ஆபாஸ் இல்லாமல் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ட்ரால் வீடியோ. அதுக்கு பார்ட் 2லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியாக காட்டுறதுனால ஒரு ஃபன்னான டோனில் ஜாலியாக வந்து நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். நான்லாம் வந்து திவாகரனை சப்போர்ட் தான், திவாகரனை ஃபேன் தான். சர்க்காஸ்டிக் வீடியோ இது கிடையாது நண்பர்களே. நான்லாம் ஒரு புகழ்ந்தா மனசார தான் புகழ்வேன். எனக்கு வந்து இந்த வஞ்ச புகழ் சேனலில் எனக்கு தெரியாது. ட்ரிபிள் எம் ஸ்குவாட் தயவு செஞ்சு நம்புங்க. ஸோ திவாகரனோட வீடியோ பார்த்து நம்ம நார்மலாக ரியாக்ட் பண்ண போகிறோம். அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்ன, ஆழ்ந்த கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்ல போகிறோம். மக்கள்கிட்ட ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் திவாகரனுக்கு சப்போர்ட் பண்ணி. அதனால் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ட்ரால்லாம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. வீடியோ பார்க்க போகலாமா? வணக்கம் தமிழக மக்களே. எதுக்கு தமிழக மக்கள் ஃபஸ்ட்டு முறைச்சிக்கிட்டு இருந்தீங்கண்ணா? எப்படி லுக்கே மாசான லுக்குங்கிறத பேசாமையே நீங்கள் வந்து கன்வே பண்ணுறீங்க. ஏன்னா ஒருத்தன் தற்பெருமை பேசி பெருமை பேசுறது வேற, பேசாமையே ஒருத்தனால தற்பெருமை பேச முடியும் அப்படின்னா அது எங்கள் அண்ணன் தான்டா. அதில் கூட எங்கள் அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ல வந்தேன். சும்மா உடனே சிரிச்சிருவீங்களே. நான் தான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுகிறேன். ஆனால் நம்ம இந்த ட்ரால் நான் பர்சனலாக ஒன்று கேட்குறேன். இது ட்ரால்க்குலாம் இல்லை நண்பர்களே. நானும் எங்கள் அண்ணனுக்குள்ள கான்வர்சேஷன் சரியா? ஒரு கான்ஸ்டிபேஷன் ஏதாச்சும் இருக்கானே, டாக்டர் ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா? காலங்காலத்தில் முக்குற யோகா ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காரா? நட்டி இப்போதாம்மா வயிறே ஃப்ரீ ஆகுது. பின்னாடி மாஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பண்ணிட்டு ஏன்னா அந்த முக்குறீங்களே. டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க கான்ஸ்டிபேஷனுக்கு. நான் வந்து பார்த்தீங்கன்னா புது இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படி இப்படி ஓப்பன் பண்ணீங்களா இல்லை இப்படி ஓப்பன் பண்ணீங்களா? என்ன பாடி லாங்குவேஜ் இது? விவேக் சார் கேட்பார்ல, நீங்கள் ஐடியை இப்படி திறப்பீங்களா இல்லை இப்படி திறப்பீங்களா அப்படின்னு பொலிச்சுன்னு ஒன்று வாங்குவார். அந்த மாதிரி புது ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? அண்ணன் அந்த பாடி லாங்குவேஜ் தான் அப்படியே ஹாலிவுட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும். பாடி லாங்குவேஜ்ங்கிறது புரியுதா? டிங் 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 அண்ணன் தாங்க பண்ணாரு, சொல்கிறேன். அப்படிதான் இன்ஸ்டாகிராம் எப்படி ஓப்பன் பண்ணாரு பார்த்தீங்கன்னா ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன் மெட்டா வெரிஃபிகேஷன் ஆகி. ஸோ மெட்டா வெரிஃபிகேஷன் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வாரத்தில் 1000 ஃபாலோவர்ஸ் ஏறிடுச்சு. நேச்சுரல் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குதுண்ணே. மற்றபடி சொல்கிறேன், உங்கள் நடிப்பு நேச்சுரல் தான். நீங்கள் உட்காந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நேச்சுரல் தான். நீங்கள் வந்து அப்பப்போ கேஸ்ட்டை பற்றி பேசி விடுறது, தற்பெருமை பேசுறதுலாம் நேச்சுரலாக தான் இருக்குது. ஏன்னா அதுதான் நீங்கள் நேச்சுரலாக வருது உங்களுக்கு. நேச்சுரல் ஃபாலோவர்ஸ் அப்புறம் இப்படி இதெல்லாம் தான் லைட்டாக கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. மற்றபடி அண்ணன்லாம் அப்பா வாட் எ எலைட் ஸ்டார். ஸோ எல்லாரும் ப்ளூ டிக் வாங்கின டாக்டர் திவாகர் பிபிடி என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? அப்பா எல்லாத்துலேயும் எலைட் வே தான். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்து ஐயனே என் ஐயா, அந்த பாட்டு சரியான பாட்டு. பட் சார் சொல்கிறேன், இப்போ ஜென்ரலாக வந்து ஒருத்தங்க கிட்ட போய் ஒன்று கேட்குறோண்ணே. ஓகே, நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டோம், இப்போ அவங்ககிட்ட தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அவங்ககிட்ட கேட்டு தான் ஆகணும். அவங்ககிட்டையும் போய் நம்ம வந்து ஒரு புளுத்திட்டோம்ல மறுபடியும் கேட்டோம் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா நக்கல் தான் அடிப்பான். தன்மையாகவே போயிடுவோம், சரண்டர் ஆயிடுவோம். டேய் கொஞ்சம் பண்ணி கொடுறா, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுடா, பண்ணி கொடுறா அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்கு? டேய் எனக்கு வந்து பண்ணி கொடுறா, அது பண்ணி கொடுத்தனா வேலை முடிஞ்சதில்ல, வா எனக்கு வந்து பண்ணி அப்படி தான் இருக்குது மக்களே. ஏதோ நான் பேசின பேச்சுக்கு அடிச்சு நவு தூக்கிட்டானுங்க ப்ளூடிக்கெல்லாம். இப்போ வச்சு இந்த இன்ஸ்டாலாம் இப்போ ப்ளூடிக் தான் வாங்கி ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏதோ பார்த்து பழைய மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாயும் எல்லாத்தையும் மூடிட்டு நான் உண்டு, என் வேலை உண்டு, நடிப்பு உண்டு, 4 படத்துக்கு போனோமா, கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணோமா அப்படின்னு வந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு தாழ்மையாக கேட்குறது எப்படி இருக்கு? ப்ளூடிக் வாங்கணும், மெட்டா வெரிஃபிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கம்மா, பண்ணணும் அப்படி. அப்பா எலைட்டு தான். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னோட ஓல்டு ஐடி வந்து ரெக்கவரி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது என்ன ஐசியூவில் படுத்துருக்குதா? சீரியஸான கண்டிஷனில் எதுக்கு அது ரெக்கவரி? என்ன ரெக்கவரி ப்ராசஸில் 15 பேர் கொண்ட குழுவை வச்சு அப்படியே ஐடி விங்கு அப்படியே ஸ்டார்ட் டெக்னாலஜி போட்டு நவுத்துறானுங்க. அப்படியே உங்கள் ஐடியை ரெக்கவர் பண்ணி பெரிய டொனால்ட் ட்ரம்ப் ஐடி எதிர்த்த நாட்டில் வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. சீக்ரெட்டில் வெளியே போகக்கூடாது, அவர் யாரை லைக் பண்ணியிருக்காரு அப்படி அந்த போஸ்ட்லாம் பார்த்துடக்கூடாது, ஒரு மார்க்கமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அப்படி ரெக்கவர் பண்ணுறாங்க. ரெக்கவரி அதுதான் தூக்கிட்டானுங்களே, அப்புறம் என்னத்த ரெக்கவரி? ஐடி ரெக்கவர் பண்ணுறதுக்காக ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வரைக்கும் நான் வீடியோ போடுறதுக்காக புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி அதில் ஏன்னா இப்படி கேமரா அப்படி முறைச்சிக்கிட்டே அப்பப்போ இந்த முட்டியை இப்படி பின்னாடி சிலிப்பி விட்றீங்க. என்ன ஸ்டைலு தான் அண்ணா, என்ன பண்ணாலும் ஸ்டைலு தான். மெட்டா வெரிஃபிகேஷன் ப்ளூ டிக் வாங்கி ஓகேங்களா, ஒரிஜினல் அப்படின்றதுக்காக நான் பண்ணிட்டேன். என் பேரில் நிறைய ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்பப்போ இந்த கண்ணாடி வேறு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க? ஸோ தெரிஞ்சுதான் வீடியோ எடுக்க போகிறோம், கண்ணாடி நடுவில் சொருகணும்னா மாசாக ஸ்டைலாக இருப்போம்னு தெரிஞ்சு வீடியோ எடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வேறு கண்ணாடியில் இருக்குது. ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மக்களையும் மாசாக இருக்குன்னு அந்த டோனில் தான். அண்ணா யாருண்ணா நீ? எப்படி உனக்குள்ளே இப்படி ஊறி போய் கட்டக்கு நடிப்பு?
என்னோட ரசிகர்களையும் பொதுமக்களையும் குழப்புற விதமாக. ஸோ அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காகவே மெட்டா அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்காகவே நான் ரசிகர்களே வச்சுக்கிறது இல்லம்மா. 1-2 இருந்தாலும் அவங்க நானே பேசி அவங்களே எனக்கு ஹேட்டரா மாத்திடுவேம்மா. அதுதான் அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி. இப்படி ஒரு வியூகத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அவங்களோட ரசிகருக்கு மத்தியில் ஒரு குழப்பம் உண்டாக கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ரசிகரை வைக்காத ஒரு நடிகனை பார்த்துருக்கீங்களா? அதுதானே எங்க அண்ணங்கிறது. என்னோட மெட்டா வெரிஃபிகேஷன்ல யாராச்சும் பின்னாடி இருக்க 4 முடி அந்த ஆளுக்கு பிடுங்கி விடுங்க. அண்ணா எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்டைல் கரெக்டா பண்ணி விடுங்கன்னு சொல்ல வந்தேங்க. ஏதோ ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி வந்துருச்சு பிடுங்கி விடுங்கன்ட்டு. பட் சொல்றேன் நான் கரெக்டா ஸ்டைல் பண்ணி விட்டீங்கன்னா அண்ணன் எதுக்கு பின்னாடி சருக்கு வர மாட்டு பின்னாடி சறுக்கிக்கிட்டு இருக்காரு கையை வச்சுக்கிட்டு போடுது. என்னோட ஐடி ப்ரூஃபை கொடுத்து வெரிஃபைட் ஆகி ஓகேங்களா ப்ளூ டிக் வாங்கியிருக்கேன். ஸோ புது ஐடி கண்ணாடி வேற அப்பப்போ என்னென்ன நெஞ்சாங்கூலி ஏங்குதா உங்களுக்கு கண்ணாடி அங்கே சொருகணும் அப்படின்ட்டு. அது என்ன கண்ணாடி வேற அப்பப்போ கான்செப்ட் பெரிய நீங்கள் கிருத்திக் ரோஷன் தான் நீங்கள் கம்மன்னு சொல்ல சொல்லுங்க. டாக்டர் திவாகர் பிபிடி அந்த லிங்கை வந்து நான் மேலே வைக்கிறேன். திவாகர் பிபிடி லிங்க்லாம் வரப்போகுதா ஃபியூச்சரில்? ஆஹா அண்ணன் அடுத்தடுத்து வளர்ச்சின்னா இப்படி தான் இருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்தார் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, யாரோ ஒருத்தர் வந்தார் காமெடியாக ஏதோ பண்ணுறாரு, அவர் காமெடியாக நகைச்சுவை பண்ணுறாரு, சரி அவர் இன்டர்வியூ எடுக்கலாம். ஆனால் இன்டர்வியூவில் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு அவர் பண்ணுறதை பற்றி அப்படின்னு 4-5 இன்டர்வியூ எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் பெருமை பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து 2 படத்தில் நடித்தோடனே தலக்கணம் ஏறுது அவருக்கு. மறுபடியும் அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணால் இன்டர்வியூ விட்டு எந்திரிச்சு போகிற அளவுக்கு தலக்கணம் ஏறிடுச்சு. மறுபடியும் தலக்கணம் ஏறினவர் இன்டர்வியூ விட்டு எந்திரிச்சு போன சும்மா இருக்காரவா அப்படின்னு பொண்ணுங்களுக்குலாம் வந்து இங்கே வா ரீல்ஸ் எடுக்கலாம், அங்கே வாமா நான் உனைய பார்க்கலாம். பசங்களுக்குள்ள அவ்வளோ ஸ்வீட் பாய் நடந்துக்க மாட்டார். பிகாஸ் இஸ் சாக்லேட் பாய், இஸ் யங்ஸ்டருங்க. 23 வயசே ஆகக்கூடிய ஒரு குட்டி குஞ்சான், அப்படி ஒரு கியூட்டான பூக்கி அவர். அண்ணனை பற்றி சொல்லலை, ஆனால் இந்த மாதிரி இந்த பாதையில் நிறைய பேர் வந்து அழிஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அடுத்து அவங்க லிங்கே வரப்போகுதான், ஏதோ லீக் ஆக போகுது, லிங்க் வரப்போகுது. ஓ சி கருமம், அதெல்லாம் யார் பார்க்கறது? தயவு செஞ்சு இந்த ஐடியா நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா? தயவு செஞ்சு இந்த ஐடியா எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்கறது கூட முறைச்சிக்கிட்டு தான் கேட்பீங்களா? எமோஷன்ஸ் தகுந்த மாதிரி எமோட் பண்ணுறது அண்ணனுக்கு சுத்தமாக வராது. ஆனால் அண்ணன் ஒரு நடிப்பு அரக்கன், அது வேற விஷயம். கோவப்பட சொன்னால் அப்படி அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டாக் எமோஷன் தான். ஏன்னா இப்போ கூட அண்ணன் கேட்கறது யாசகம், அதாவது அண்ணன் கேட்கறது ஒரு பொலைட்டான விஷயத்தை தான் கேட்க வராரு. ஆனால் அவர் கேட்கறது அந்த எமோட் வெளியே எப்படி பார்த்து ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா, டிங் 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 அப்படின்ட்டு அண்ணன் பாடி லாங்குவேஜ் தான் மேட்ருங்க. ஸோ என்னடா சோதனைகள் எதிர்ப்புகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. பெரிய பிள்ளையார் இவரு, ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டு தந்திரம் பண்ணிட்டாங்க, முருகநாட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டார் இவரு. பெரிய சோதனைகள் எதிர்ப்புகள் அப்படியே ஒரு நட்டிகனா வளர்ந்து வர அப்படி சோதனைகள் அப்படியே எது அந்த டோனே மாறுதே. அதுதான் அண்ணன் ஒரு பேச்சாளருங்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆரம்பத்தில் விஜய் சார் தளபதி சாருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வச்சு, ஆனால் தளபதி சாருக்கு வந்துட்டு போகட்டும்னா உங்களுக்கு என்ன வரும் அதை பற்றி மட்டும் பேசுங்கண்ணா. இப்படி பேசியே உதாரணம் காட்டுங்கிற பேரில் ஊதாரியா போன ஒரே ஆளு நீங்கன்ட்டு இந்த உலகம் சொல்லக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. ஏன்னா உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, வேற விஷயம் சொல்றேன். மற்றவங்க யாராச்சும் அண்ணா மாதிரி இருந்தீங்கன்னா அப்படி பண்ணாதீங்கன்னா, நீங்களாச்சும் அப்படி பண்ணாதீங்கடா, யோசிச்சு செயல்படுங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தளபதி ஆயிட்டாரு ஓகேங்களா? அப்போ இப்போ நீங்கள் வந்து பெரிய வாட்டர்மெலன் ஆக போறீங்களா? ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து கூறு போட்டாலும் கூறு போட முடியும், அப்படி பெருசாக போறீங்களா? என்னன்னே சொல்ல வரீங்க? ஸோ வளர எதிர்ப்புகள் அதிகமாகிட்டே வளர அண்ணன் அப்படி பறந்து போறாருன்னு நினைக்கிறேன். பறந்து செல்லவா அப்படின்னு அண்ணன் ஏன்னா பாடி லாங்குவேஜ்ல அண்ணன் ஒன்னொன்னு பார்க்கும்போது பேசுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குதா, பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்குதா, இந்த பேச்சுக்கு இந்த பாடி லாங்குவேஜ் தானா, இந்த பாடி லாங்குவேஜ் தகுந்த பேச்சு இதுதானான்னு கண்டுபிடிக்கிறக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் மைண்டு கேம் ஆடுறாரா? அதான் அண்ணங்கிறது, அதான் டேலண்ட். என்னோட பழைய ஐடியா வந்து ஒரு ஹேக்கர் வந்து தவறான வழியில் பயன்படுத்தி தப்பாக ரிப்போர்ட் பண்ணி ஓகேங்களா, பொதுமக்கள் வந்து என்னோட ஐடியை யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. யார் அந்த ரிப்போர்ட்டர் யார்? அப்போ அவன் பொதுமக்கள் இல்லாமல் அந்த ரிப்போர்ட்டர் ஒன்றா வந்தது, அந்த ரிப்போர்ட் பண்ணவன் அந்த ஐடியை தூக்குனவன் பொதுமக்களில் ஒருத்தனா இல்லாமல் அவன் என்ன ஆஃப்டர் த எர்த்தில் உலகத்துலேருந்து வந்தான் ஏலியனா, அவனும் ஒன் ஆஃப் த பொதுமக்கள் தான். ஏதோ இடத்துல ட்ரிகர் ஆகி இரிட்டேட் ஆகி பண்ணியிருக்காங்கிறது அண்ணனுக்கு புரியாது. சரி ஓகே. தனி நபர் என்னோட ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக ரிப்போர்ட் அடித்து ஓகேங்களா, காப்பிரைட்ஸ் சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆகிருக்கு. அதை என்ன காரணங்கள் என்னன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வீடியோலையும் ஒரே கண்டென்ட் தான் பேசுறீங்க. நான் ஒரு மாதிரி மக்கள் கேட்குறாங்கன்னு ரியாக்ட் பண்ணுறதும் பண்ணுறேன், ஆனால் நானும் ஒரே ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குண்ணே. ஏன்னா ஒன்னே தான் பேசு, கை இப்படிங்கிறீங்க பாடி லாங்குவேஜ் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஒரு 19 ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, அது ஓகே. பேச்சுலையாச்சும் டிஃப்ரென்ஸ் காட்டுங்கண்ணே. என்ன அந்த ஒருத்தன் உங்களை எதுக்கு, அந்த ஒருத்தன் மட்டும்தான் உங்களை ரிப்போர்ட் பண்ணானா? சரி எதுக்காக ரிப்போர்ட் பண்ணா, என்ன ஃபால்ஸாக யூஸ் பண்ணிட்டா, இப்போ என்ன ரெக்கவரி ஸ்டேஜில் எந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது,
சோ ராமா ரெக்கவர் பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை நான் ஈடுபட்டுக்கிட்டு வர்றேன். ஓகேங்களா? சரி. அதுக்கிடையில வந்து நம்ம சும்மா இருக்குமேனு புது இன்ஸ்டாகிராம் ஐடி ஓபன் பண்ணி அதுல வீடியோக்களை பகிர்ந்துக்கிட்டோம். சும்மா இருக்க முடியல, ஏன்னா சும்மா இருக்குமே புதுசா இன்ஸ்டாகிராம் ஐடி மறுபடியும் ஓபன் பண்ற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் உங்ககிட்ட இருக்கா? வருமா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, இது சர்க்காஸ்டிக் வீடியோவா? திஸ் இஸ் சம்திங். இது ஒரு வஞ்ச புகழ்ச்சிலாம் கிடையாது, இது டைரக்டாவே புகழ்ச்சி தான். இது அவ்வளோ டேலண்ட்டுங்க. வந்தேன். அதையுமே வந்து சில பேர் வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? அது அவங்களால முடியல. எல்லாத்துக்கும் மேல கடவுள் இருக்காரு, மக்கள் செல்வாக்கு இருக்காரு. கடவுள் இருக்காரு, மக்கள் செல்வாக்கு. கடவுளுக்கு மேல மக்கள் செல்வாக்குன்னு ஒருத்தர் இருக்காரா? இப்படி ஒரு டெர்மாலஜி எனக்கு. மக்கள் செல்வாக்கு எங்களுக்கெல்லாம் கருணை காட்டணும். இந்த வாட்டர்மெலன் மேலும் மேலும் வளர்ந்து ஒரு கட்டத்தில் வளர்ச்சி தாங்க முடியாமல் அதுவே வெடித்து சிதறும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கு. ஏன்னா கடவுளுக்கு மேல மக்கள் செல்வாக்கு இருக்கு. அந்த மக்கள் செல்வாக்கு யாருன்னு தெரியல, அது ஒரு பர்டிகுலர் பர்சனா இல்லை ஒரு டேர்மான்னு தெரியல. பட் மக்கள் செல்வாக்கு, எங்களெல்லாம் காப்பாத்துங்க. மக்கள் செல்வாக்கு புரியுதுங்களா? மக்கள் செல்வாக்கு. கடவுள் இருக்காரு. கடவுள் என்ன உட்காந்து உங்க இன்ஸ்டா ஐடியை ரிகவர் பண்ணிட்டு இருப்பாரு. ரெண்டாவது ஒன்று கிரியேட் பண்ணாரா, அதுக்கு ஒன்றும் ஆகலையா, ஒன்றும் பண்ண முடியலையா. அப்புறம் எதுக்கு இப்போ மூணாவது ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்கீங்க 8 நிமிஷத்துக்கு? எங்களுக்கு புரியல. என்ன தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா எந்த எல்கேஜி கூட பாஸ் ஆகாத மாதிரி தெரியுது எங்களுக்கு. எங்களெல்லாம் பார்த்தா ரெண்டாவது ஐடி கிரியேட் பண்ணி ஒன்றும் ஆகலாமா, ஆனால் இப்போ மூணாவது ஐடி வித் ப்ளூ டிக் ஃபாலோ பண்ணுங்கம்மா ப்ளீஸ். உங்க வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியலன்னு எவனா வந்தீங்க வெட்டி போடுவேன். பார்த்தீங்கன்னா சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா. மக்கள் கிட்ட ஆழமா பதிஞ்சிட்டேன். முதல்ல நான் கேட்ச் பண்ணது அண்ணா, நீங்க என்ன ஃபாசிலா பதியிருக்கு இல்லை இந்த அழுகி போன டைனோசர் முட்டியான்னு கேட்குறேன். என்னென்ன பதிஞ்சிட்டீங்க டே? அப்படியே மக்கள் யாராச்சும் பார்க்குறீங்கண்ணா, அண்ணன் முதுகு பின்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கும் கூடிய அந்த ஒரு பொதுமக்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன், அண்ணன் பதிஞ்சிருந்தாருண்ணா தோண்டி எடுத்து தூர வீசிடுங்கடா. உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா அண்ணன் சுதந்திரமாக இருக்கக்கூடிய டேலண்ட்டில், அதனால அப்படி சொல்கிறேங்க. மற்றபடி அண்ணனை யார் கலாய்ப்பாங்க? குழந்தைகள். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகள் எந்த ஆபாசமும் இல்லாமல் என் நடிப்பு திறமையால், ஓகே, எந்த ஆபாசமும் இல்லாமல் என் நடிப்பு திறமையாம ஆபாசம் அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டு ரியாக்ட் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. அதை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவில் தான் அண்ணன் தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாம் கேட்ச் பண்ணியிருக்காரா. யாரா அந்த பூச்சாண்டி? சின்ன வயசில் எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, ஏய் சாப்பிட்றியா இல்லை பூச்சாண்டிக்கிட்ட பிடிச்சி கொடுக்குவா, பூச்சாண்டி வரான் பார் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான சில வாக்கியங்களை, நாஸ்டாலஜிக் வாக்கியங்களை டு த லைஃப் கொண்டு வராரு பார்த்தீங்களா அண்ணன். அதுதான் டேலண்ட்டுங்கிறது. இப்போ உண்மையாக அந்த வாக்கியத்தை அண்ணன் உண்மையாக்குறாரு பார்த்தீங்களா. குழந்தைகள் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டாரு அண்ணன். அந்த வாராம் பூச்சாண்டி வாட்டர் மேலனிலே அப்படிங்கிற மாதிரி. என்னோட திறமையால மட்டுமே குழந்தைங்களை கவர் பண்ணேன். அடுத்து பெண்களை கவர் பண்ணேன், ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணேன். பெண்களை கவர் பண்ண ஃபேமிலி ஆடியன்ஸ். அண்ணா, ஆண்களை தவிர்த்து மற்ற எல்லார் மேலேயும் உங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஆண்கள் மேலே மட்டும் ஒரு குரோதம், வன்மம், வெறுப்பு இருக்குது. அதனால தான் பெண்கள் கிட்ட மட்டும் மெசேஜ், வரீங்களாமா, நம்ம ரீல்ஸ் பார்க்கலாமாமா, பண்ணலாமாமா, வரீங்க, உங்கள் ஃபோட்டோ இருந்தால் போட்டு விடுங்கம்மா, நான் உங்களை ஃபாலோ பண்ண முடியாதுமா, 7000 பேர் நான் ரீச் பண்ணிட்டோமா லிமிட்டை, அதில் ஒருத்தர் அன்ஃபாலோ பண்ணிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறேம்மா, நீங்கள் ஒரிஜினல்னு கண்டுபிடிச்சிட்டேம்மா. ஸோ கடவுளே, சிம்பிள் தான், அடிக்க வேண்டியதானே. எல்லாமே உலகம்னு இருந்தால் எல்லாம் இருக்கிறது தான். ஆனால் அது எப்படி என்ன ஹேண்டில் பண்ணுறோம்? சரி, ஒரு கட்டத்தில் பொதுமக்களுக்கு ஆமாங்க நானும் இப்படி தான் இருந்தேன், நான் இப்படி தான்டா, நீங்கள் மட்டும் என்ன உத்தமனாரா அப்படின்னு கேட்டுட்டு போனால் கூட பொதுமக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் இன்னும் நல்லவம்மா, நான் உங்களுக்குலாம் நல்லது மட்டும்தாம்மா சொல்லுவேன். நான் ஒரு நடிப்பு குப்பு கூலிப்பவர் ஹவுஸ் அப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போயிரும்ண்ணே. எந்த ஒரு நடிகர் இவங்களெல்லாம் கவர் பண்ணாங்களோ அவர் தான் தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பிக் ஹீரோ. ஓகே, பிக் ஹீரோ, தமிழ்நாட்டோட பிக் ஹீரோ. கவர் பண்ணுறது அதெல்லாம் இருக்கட்டும்ண்ணே. யாரோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறாங்க, பெண்களை கவர் பண்ணுறாங்க, குழந்தைகளை கவர் பண்ணுறாங்க, அது ஏதோ ஹீரோ பண்ணிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன, அது ஒரு ஹீரோ பண்ணுறாரு. சரி, நீங்கள் ஏன் இதை சொல்ல வரீங்க? நீங்கள் தான் இந்த ஹீரோவை கவர் பண்ணுற ஹீரோ, நீங்களே அதை சொல்லிக்கிறீங்க. ஓ கரெக்டு தானே, நீங்கள் சொன்னால் வாஸ்தவம் தான், கரெக்டாக தான். எங்கடா அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு டைரக்டர் சொன்னார். ஓகேங்களா, மற்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோவாமே அப்படி ஆவேன் இப்படி ஆவேன்றதை எல்லாரையும் விட்டுட்டாங்க. பட் ஹீரோவே அப்படியாவே இப்படியாவே அப்படியே பாடி லாங்குவேஜ் கபடி 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 அப்படியே பாடி அப்படியே மாஸ்டர் பட விஜய் ஆட்ட தான். ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு பசி வேறு ஆரம்பிச்சது. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது வீடியோன்னு வேறு தெரிய மாட்டேங்குது. டக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு முடிச்சிடும் நண்பர்களே. நீங்கள் சொன்னால் உங்ககிட்ட திறமை இருக்கு, நீங்கள் சொன்னால் உங்ககிட்ட திறமை. ஐயோ பெருமை வந்துருச்சா, ஐயோ வாயோ இப்போ சவுண்டு ஜாஸ்தி ஆகணும், அப்படியே பூஸ்ட் ஆகுது பெருமை பேசணும்னா. ஏன்னா எனக்கே அப்படியே ஒரு மாதிரி பூஸ்ட் ஆயிடுச்சு, அந்த எனர்ஜி பாஸ் ஆயிடுச்சு. பாஸ்ட் உடனே மறுபடியும் டயர்ட் ஆயிடுச்சுண்ணே, ஏதாச்சும் மறுபடியும் ஏதாவது சொல்லுங்கண்ணே பூஸ்ட் ஆகிற மாதிரி. எங்கே ஒரு பெரிய ஹீரோவாக வந்துடுவீங்களோ, எப்படி வந்துடுவீங்களோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்றத தான் சொன்னார். உண்மை அதுதாங்க. நிறைய சரி, யார் சொன்னா, எப்போ சொன்னா, அது ஒரு டைமாச்சும் ஏதாச்சும் ரெக்கார்டு பண்ணி இந்த ஜெய்மணிவேல் சேனலில் மட்டும் ஜெய் இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்டு தனியாக ரெக்கார்டு போட்டு பாக்கெட்டில் வைக்க தெரிஞ்சதில்ல. அந்த மாதிரி உங்களை பெருமை பேசுகிற சமயங்களில் ஒரு 4-5 ரெக்கார்டு ரிலீஸ் பண்ணி விடுங்க. இல்லை யார் சொன்னான்னு பேரையாச்சும் சொல்லுங்க.
அவர் சொன்னாரா இல்லையாங்கிறத மக்களாகிய நாங்கள் கண்டுபிடிச்சுக்கணும். நீங்கள் இவங்க சொன்னாங்கம்மா, அவங்க சொன்னாங்கம்மா, அவங்க அப்படி இது பண்ணாங்கம்மா, இவங்க என்னை அப்படி சொன்னாங்கம்மா, யார் என்ன ஏதாச்சும் சங்கீத சோரங்கள். டயர்ட்னஸ் தெரியுதா என் கண்ணில்? 2 நாளாக ஒழுங்காக தூக்கம் இல்லை நண்பரே. டக்குன்னு வீடியோவில் ஏதாச்சும் சொல்கிறேன்னா சொல்லி முடிங்க. அவனை டாப் ஹீரோ ஆயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பயம் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ போட்டியினால பொறாமையினால நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாத குற்றங்கள், அதாவது உப்புக்கு சப்பு இல்லாத குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உப்புக்கு சப்பு இல்லாத குற்றச்சாட்டுலாம் எதுக்கு அண்ணன் மேலே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா சப்புக்கு உப்பு இருக்கிற மாதிரி குற்றச்சாட்டுங்களை சொல்லிவிட வேண்டியது தானே. அப்படி சொன்னால் அண்ணன் அக்செப்ட் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு அடுத்த வேலையை அவர் நொட்டுவார். அந்த அளவுக்கு அண்ணனுக்கு புரிதல் ஜாஸ்தியாக இருக்குது வாழ்க்கையை பற்றி. அதை விட்டு ஒப்புக்கு சப்புக்கான சின்ன விஷயங்களை அண்ணன் மேலே பழைய தூக்கி போடுறீங்களா? சரி இல்லையே. உண்மையும் சத்தியமும் தான் ஜெயிக்கும். ஓகேங்களா? உண்மையும் சத்தியமும் ஜெயிச்சுட்டு போட்டுனா நீங்கள் எப்போ ஜெயிப்பீங்க? நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் அந்த உண்மையின் சத்தியத்தோட மறு வடிவம். ஒரு லானிஸ்டர் குடும்ப வகையற மாதிரி, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர மாதிரி அண்ணன் பேசினா உண்மையை மட்டும்தான் பேசுவார். உண்மையும் சத்தியமும் என்னைக்கும் ஜெயிக்கும். லானிஸ்டர்ஸ் தான். நான் சிவாஜி சார் மாதிரி நடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது கொலை குற்றம் கிடையாது. சூர்யா சார் மாதிரி ஸ்டைலாக இருக்கேன்னு சொல்கிறது ஒரு கொலை குற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம பேசாத விஷயங்களையும் பேசாத விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கிறத தாண்டி சூர்யா சார் மாதிரி நான் ஸ்டைலாக இருக்கேன், சிவாஜி சார் மாதிரி நடிப்பேங்கிறது கொலை குற்றம் கிடையாது. நீங்கள் பிராக் பண்ணுறீங்க மக்கள்கிட்ட. அவங்களுக்கு அதை பிடிக்கல தான். நீங்கள் போய் அவங்களை கன்வின்ஸ் பண்ணாதீங்க. நான் பண்ணுறதை விட கொலை குத்தம் நிறையா இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு குத்தம் கண்டுபிடிங்க. நான் சொல்கிறத குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. நான் சூர்யா சார் அது ஒரு கொலை குத்தம் கிடையாது சரியா அப்படி பிராக் பண்ணாதீங்க. டோன்ட் பிராக் ஃபார் யுவர் செல்ஃப். போய் என்ன எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் சரி என்ன அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். என்னத்தை போய் வாழ்ந்து இந்த ஒரு வாழ்ந்து ஐயோ பசியில் நான் வேற வளர்றேனே. இதை பேசினாரு மக்கள் கிட்ட. வாட்டர்மெலன் ஸ்டார் ஆழமாக பதிஞ்சுட்டேன் குழந்தைகள். அந்த ஃபாசில நொங்க எடுத்து தூக்கி எங்கேயாச்சும் தூர வீசுங்கடா. ஏன்டா ஒரு ஆழமாக பதிய விடுறீங்க? படுத்துறாரா மனுஷன் அப்படின்ட்டு 4 பேர் சொல்லதான் செய்வாங்க. அதுக்குன்ட்டு ஃபீனிக்ஸ் பறவை திரும்பி வராதா? அந்த மாதிரி தான் ப்ளூடிக் வாங்கிட்டு 1000 ஃபாலோவர்ஸோட வந்திருக்கு இந்த டைம் இந்த ஃபீனிக்ஸ் பறவை. இப்போ பாருங்க எவ்வளோ உயரத்தில் பறக்குதுன்னு மட்டும். அந்த 1000 10,000 மாறிடுச்சுன்னா இன்னும் உயரத்துக்கு போகும். அது லட்சக்கணக்கில் மாறிச்சுன்னா அது இன்னும் உயரத்துக்கு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இனிமேல் ஃபீனிக்ஸ் பறவை ரிட்டனே கிடையாது. அப்படியே அமுச்சு விட்ருக்கடா ப்ளீஸ்டா. பெண்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் கரெக்ட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் என்னமா கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னா, இனிமேல் காண்டம் ஆட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி பண்ணுங்கம்மா. இல்லை இப்படியே பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மனித குலம் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு, நேச்சர்லாம் நம்ம அழிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா சமநிலை தவறுமா? இப்படின்ட்டு ஏதாச்சும் முற்போக்குத்தனமான கருத்துக்கு தன்னை வைப்பாருன்னு யோசிக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. அதோட முற்போக்குத்தனமா இப்போ ஏதாவது சொல்லுவார் பாருங்கன்னு சொல்ல வந்தேன். என்ன சொல்றேன்னு தெரியல, பாப்போமா? வாட்டர்மெலன் சாரை நடிப்பாடுறக்கனா யாராலையும் அசைச்சிக்கிறவே முடியாது. புரியுதா? எவ்வளோ ஒரு முற்போக்குத்தனமான கருத்து இது. யாராச்சும் உங்ககிட்ட நாளைக்கு ஏதாச்சும் முற்போக்குத்தனமா ஏதாச்சும் கருத்து சொல்லுங்க அப்படின்னா அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். ஓகேங்களா? ஸோ என்னோட புது இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பழைய இன்ஸ்டாகிராம் ஐடி கண்டிப்பாக வந்துடும். எல்லாத்துக்கும் பழைய இன்ஸ்டாகிராம் புதுசு இருக்குதுல்ல, அப்போ எதுக்குன்னு பழசு 4-5 வச்சுக்கிட்டு அது என்னென்ன? அது கல்யாண வீட்டில் ஃப்ரீயாக கிடைக்கிற பீடாவா? யாருக்கும் தெரியாமல் 2 அமுக்கி அப்பப்போ ஒன்று வாயில் போட்டுக்கிறதுக்கு 4-5 ஐடியா வச்சு என்னென்ன பண்ண போகிறேன்? அண்ணன் நீ ஒரு ஐடியில் அவதாரம் எடுத்ததுக்கே ஒரு தமிழ்நாடு முடிச்சு விட்டேன். இன்னும் 4-5 ஐடி வேண்டாம்ண்ணே ப்ளீஸ்ண்ணே. மக்களை இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் இருங்க. இனிமேல் மதுரை மீனாட்சி தாய் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் தாய் இருக்காங்க, கடவுள் இருக்காங்க, ஜீசஸ் இருக்காரு, அங்கே அல்லா இருக்காங்க. எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லாரும் மனசுலையும் அவங்களுக்கான இதில் நிதர்சனமாக அவங்களோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி உண்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மீனாட்சி அம்மன் தாய் இப்போ என்ன சொல்ல வரீங்க? சாமியை பற்றி சொல்லுங்கள். சாமியை வச்சு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்போ தான் என்ன அடங்கும். இல்லை எப்பயுமே அப்படியே கிராஃப் ஒரே மாதிரி போகாது. ஓகேங்களா? ஹீரோவுக்குமே சில தர்ம சங்கடங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஹீரோக்குமே தர்ம சங்கடம் வரும். ஹீரோனா பெரிய நொட்டியானே. எல்லாரும் மனுஷங்கண்ணே. மனுஷன் பிறந்துட்டாலே தர்ம சங்கடங்கள் வரும். வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். எல்லாரும் தவறு பண்ணி திருத்திப்போம். எல்லாருமே எல்லா விதமான எமோஷன்ஸுக்கும் ஆட்பட்ட ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. அதை எப்படி நம்ம கையாளுறோம், இல்லை ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அதை எப்படி நம்ம திருத்திக்கிறோம், அதை எப்படி அணுகிறோம், வாழ்க்கை இதெல்லாம் தான் முக்கியம்ன்ட்டு பேசுங்க. ஹீரோக்கே இந்த பெரிய என்ன ஹீரோனா என்ன? ஹீரோக்கு 4-5 கை இருக்குதா? இல்லை இந்த மகாவதார் நரசிம்மா படத்தில் வர மாதிரி அப்படின்னு கையை தூக்கணும் பின்னாடி 6 கை என்ன முளைக்கு போகுதா? ஹீரோவும் மனுஷன் தானே. காலங்காத்தால எழுந்திரிச்சா அவனுக்கு வயிறு கலக்கும் தானே. எமோஷன் ஏதோ சொன்னா அவனுக்கு அழுக வரும் தானே. எனக்கு புரியல.
மனுஷன் செய்யக்கூடிய வேலையை வச்சு, அவர் இருக்கக்கூடிய அது உயரத்தை வச்சு, அவங்க உழைப்பை வச்சு அவனை மதிப்பிடலாம், மதிப்பு கொடுக்கலாம். மதிப்பு கொடுக்கலாம். அவன் என்ன எங்கே இருக்கான், அவன் இவ்வளோ வேலை செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கலாம். ஆனால் அதை வச்சு மட்டுமே எல்லாத்தையும் மதிப்பிடக்கூடாது. அவரு அங்கே இருக்க, நீங்களாம் இவ்வளோ வேண்டாம், அப்படி கிடையாதுண்ணே. சங்கடங்கள் வந்திருக்கு, ஓகேங்களா. அது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி லாக் ஆனது. என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் மற்றவங்கள மாதிரி ஆபாசம் இல்லாமல், ஆபாசம் இல்லை, நேர்மையான முறை. ஆபாசம் இல்லை. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே ரிப்பீட்டு, நேர்மையான முறையில் ஆபாசம் இல்லாம சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் ரிப்பீட்டு, நேர்மையான முறையில் ஆபாசம். ஆனால் 8 நிமிஷம் வீடியோவில் 800 டைம் சொல்கிறீங்க, 800 டைம் சொன்னதே சொல்கிறீங்க. அப்படின்ட்டு இருந்தாலும், சொல்ல வேண்டியதை சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. அதுதான் எங்கள் அண்ணனோட டேலண்ட்டுங்கிறது. சர்க்காஸ்டிக்கான வீடியோவில் இது கிடையாது. சொல்கிறேன், டேலண்ட் இருந்தால் அதை வெளிச்சம் போட்டு காமிச்சிட வேண்டியதுதானே மக்களுக்கு. அப்புறம் அதுக்கு தானே நாங்களாம் இருக்கோம், அதனால காமிச்சிட வேண்டியது தான் அண்ணனோட டேலண்ட்டு. திருப்பி சொல்ல வரேன், ஆபாசம் இல்லாமல் யார் திருப்பி 801 கமான் சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு பைத்தியம் முடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணே. பற்றியும் குறை சொல்லாமல் என்னோட நடிப்பு திறமையை மட்டுமே காமிச்சு 2.5 லட்சம் ஃபாலோவருக்கு மேலே அந்த 2 மற்றவங்களாம் இருங்கண்ணே, மற்றவங்களாம் எதை தானே காமிக்கிறாங்க? நடிப்பு திறமையை காமிச்சு என்னடா காமிக்கிறீங்க நீங்களாம்? ஏன்டா அண்ணன் நடிப்பு திறமையை மட்டும் காமிச்சதுக்கே இப்படிலாம் மயங்கி விழுந்து கிடக்குறீங்களே? அண்ணன் மற்றதெல்லாம் காமிச்சாருன்னா என்ன நடக்கும் உங்களுக்குலாம்? தமிழ்நாடு என்ன நடக்க போகுது யோசிச்சு பாருங்க. அதனால் அண்ணனை மற்றதெல்லாம் காட்ட விடாமல் நடிப்பு தெரியாமல் அமுக்கி அண்ணனை பிடிச்சி அமுக்க வேற செய்றீங்க டேலண்ட்டை. ஐயோ முடிச்சிடலாம் வீடியோ, என்னால் முடியல. என்னோட நாபி கவலங்கள் கதறி கொண்டிருக்கு, பசித்து கொண்டிருக்கின்றன.